லாஸ்ட்ல தண்ணியில அடிச்சுட்டு வருது பாருங்க, அந்த எஃபெக்டுக்காக தான் அந்த படத்தை ஒத்துனேன். தண்ணியில அடிச்சுட்டு வந்த அப்புறம் இந்த மூச்சு சிப்பி இதெல்லாம் இருக்கும். ஏஜ் ஆனப்ப என்ன பண்ணீங்க? வாட் இஸ் தி process behind that? அந்த ப்ராசஸ் இன்னும் பெட்டரா வந்திருக்கும். நான் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தேன். அந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் அசந்துற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு ஸ்மால் பவுடர் ஒன்று இருக்கு. அந்த பவுடர் இவங்க ஏமாத்திட்டாங்க கொண்டு வரதுக்கு. பட் அந்த இதுக்கு அந்த பவுடர் வரலன்னு ரொம்ப கோவப்பட்டு ஒரு ஃபோன் கூட உடச்சிட்டேன். ஏன்னா 2 months முன்னாடி சொன்னது அவங்க பண்ணவே இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் ஒர்க்கில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் வி கேனாட் ஷோ தட் ஆன் எவ்ரிபடி. கடைசியில் ஏதோ ஒன்று பண்ணி அந்த பவுடர் எல்லாம் கடைசியில் எதுவுமே இல்லைன்னா சாடஸ்ட் எடுத்துக்கிட்டு சாடஸ்ட் க்ரீன் கலர் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் தூரி விட்டேன் டோட்டலாக. பட் முத்து இதெல்லாம் ஒட்டினது நம்ம அசிஸ்டன்ஸ் தான். டோட்டலாக தி ஒர்க் அவுட் த ஹோல் நைட் அண்ட் தி பேஸ்டட் எவ்ரிதிங். ஏன்னா திருப்பி வரக்கூடாது இல்லை. என் கேள்வியே என்னவா இருந்துச்சுன்னா, அந்த சிலை புதுசா இருக்கும் போது பண்றதுக்கு நிறைய ஒர்க் போகும். ஆனா அவ்வளவு வருஷம் கடலுக்கடியில இருந்து வெளியே வரும்போது அதுக்கு ஒரு ஏஜ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு எப்படி பண்ணுன்றதுதான் என் கேள்வியாவே இருந்துச்சு. ஏஜ்ல பண்ணும்போது யூ வில் ஹேவ் டு திங்க். அது கரெக்டா இது அப்படி தண்ணியிலேயே ஊறிடுச்சுன்னா என்ன இருக்கும் ஏதா இருக்கும்னு அவ்வளவுதான். தவிர இது பெரிய ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நிறைய பேர் ரெஃபரன்சஸ் பார்க்குறாங்க. பட் இதெல்லாம் உங்க சொந்த இதுல இருந்து வரணும். யூ ஹேவ் டு இமேஜின், யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் அண்ட் திங்க் அபவுட். நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இது 30 years-ஆக சொல்லின்னு இருக்கேன். ஒரு வீடை பார்த்தீங்கன்னாக்கா அது கிளீனாக சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. த லுக் ஆஃப் த செட் ஷுட் பி ரியல். எனக்கு அதுக்கு என்ன பண்றீங்க? மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும்? செவரு கிளீனாக தான் இருக்கும். அந்த எட்ஜஸ்ல தான் கொஞ்சம் கருப்பாகும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரே வாட்டி பிளாக் எடுத்து அடிக்க மாட்டோம். ஸோ லைட்டாக கிரே அந்த மாதிரி டோன்ஸ்லேயே தான் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா பலாருன்னு அந்த செட் அடிக்காத கொஞ்சம் பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, வீடிக்கு மட்டும் என்ன எடுக்கிற? அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியது தானே?